இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த தலித் மக்களுக்கான எதிரிகளாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை அவலங்கள் நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில். ஒரு தியாகம் பண்ண எங்கள் தலைவரை இது போல் தற்குறிகள் அல்லு சில்லுகள் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இது மாதிரி நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும். வணக்கம், நான் அன்பு மணிரத்தினம், தஞ்சை தெற்கு மாவட்ட காட்சி ஊடக மாவட்ட அமைப்பாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போ என்ன பிரச்சனை ப்ரோ? இந்த பேட்டி எதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க? பொதுவாக நம்ம எழுச்சி தமிழர் மீது தொடர்ச்சியாக ஒரு சில, அதாவது இப்போ சொல்ல வேணும்னா அல்லு சில்லுகளால் பரப்பப்படும் அவதூறுகளுக்கு பதில் சொல்வதற்காகவே இந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு சொல்றாரு, திருமாவளவன் அவர்கள் பறையர் சமுதாயத்துக்கு சார்ந்தவர் அல்ல அப்படின்றது. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? மிகவும் வேடிக்கையாக உள்ளது. அவர் சொல்வதற்கு பதில் சொல்ல வேண்டுமே, ஆனால் அவரே முதலில் பறையராக இருக்க முடியாது. ஏனென்று கேட்டால், வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற 4 பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளாத, அதற்கு அடிபணியாதவர்கள்தான் இந்த பறையர்கள். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் அவர் போன்ற சகாக்கள் அனைவருமே சனாதன சங்கிகளின் அடிவருடியாகவே உள்ளனர். அவர்களின் இந்த சொல்லாடலுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தான் பறையர்கள் இல்லை. டிஎம்கேவோட கூட்டணி இருக்கிறதுனால தான் திருமாவளவன் அவர்களுக்கான கட்டமைப்பு பெருசாக பிரமிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து தான் இல்லாமல் இருந்துக்கிட்டே தான் நாங்கள் இன்றைக்கி எம்எல்ஏ இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி 4 எம்எல்ஏ இருக்கிறோம், 2 எம்பி இருக்கிறோம். கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, பரவலாக்கப்பட்டிருக்கு. 234 தொகுதியிலையும் வலிமையான வாக்கு வங்கியை கொண்ட திமுகவுக்கு அடுத்து ஒரு பிரதான கட்சினா அது விடுதலை சிறுத்தைகள் தான் நாங்கள் கண்டிப்பாக மாறுதட்டி சொல்லுவோம். நாளுக்கு நாள் இந்த கட்சி அங்குலமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அங்குலமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாலும் நாங்கள் கொள்கைப்படி கருத்தியல் ரீதியாக எங்களோட வளர்ச்சி மாதிரி தமிழ்நாட்டில் எந்த கட்சியோட வளர்ச்சியும் இருக்காது. பதில் தாக்குதலுக்காக அவர் தற்காப்புக்காக தான் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று நல்லா பார்க்கணும். தாக்குன்னு நினைக்கிற எந்த ஒரு மனிதனுமே கண்டிப்பாக தன்னை தற்காத்து கொள்றதுக்கோ இல்லை அவங்கள தாக்குறதுக்கோ ஒரு ஆயுதத்தோடு தான் போவாங்க. இன்னொன்று சொல்லப்போனால், இந்த குழப்பத்துக்கான முழு காரணமுமே ஏர்போர்ட் மூர்த்தி திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சின்னு தான் சொல்லணும். நிறைய கட்சி தலைவர்கள் இருக்காங்க, சினிமா பிரபலங்கள் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு விஜய்க்கு கூடாத கூட்டம் ஒரு ரசிகர்கள் கூட்டமாக தொண்டர்கள் கூட்டமாக நாளைக்கு மாறலாம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் சினிமா துறையில் பெருசாக ஒரு பெரிய இது கிடையாது. ஒரு சமூகத்தை சார்ந்துதான் இன்னைக்கு பெரிய வளர்ச்சியாக இருக்கிறவர். அப்போ இது சமூகத்துக்காக சேர்ந்த ஒரு திருமாவளவன் அவர்கள் கூட இருக்கிறது எல்லாமே ஜாதி ரீதியான ஒரு கட்டமைப்புக்கு தானா? நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகர். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு தொண்டன், ஒரு தலைவரை தொட்டு பார்ப்பதற்கு ஆசைப்படும் ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது எங்கள் தலைவர் தான். இன்னொன்று என்னன்னா, மற்ற தலைவர்களுக்கும் எங்கள் தலைவருக்குமான ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. நாங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் தலைவரை நாங்கள் உயிராக நேசிக்கிறதுக்கும் கொண்டாடுறதுக்குமான காரணங்கள் இருக்குது. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஒரு முன்னணி பொறுப்பாளர் ஒருத்தரோட காரில் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். தலைவரை பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த அண்ணன் தலைவரை பற்றி சொல்கிறாரு, ஒரு நடந்த நிகழ்வுகளை பரிமாறிக்கிறாரு. அந்த சமயத்தில் அவர் சொல்கிறது ஒரு நம்மளுக்கே தன்னை அறியாமல் ஒரு கண்ணீர் வர்ற அளவுக்கு இருக்குது. அதை நான் ஒரு மேடையில் ரியலைஸ் பண்ணுறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. தலைவருக்கு மேடைக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். அந்த மேடையில் அந்த அண்ணன் அந்த காரில் சொன்ன தகவல் அங்கே எனக்கு வெளிப்படுது. கீழே ஒரு மாநில பொறுப்பாளர், எங்கள் கட்சியோட மாநில பொறுப்பாளர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வருது, அவங்க எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதை நான் பக்கத்துலேயே நின்று கேட்குறேன், என்னண்ணா ஃபோனு அப்படிங்கன்னா, இந்த மாதிரி வீட்டிலேருந்து அடிக்கிறாங்கப்பா, எப்போ வரீங்க அப்படின்னு வீட்டில் மிஸ்ஸஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு விட்டாச்சு. அடுத்து எனக்கு பக்கத்தில் கீழே ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அவங்க என்னோட வந்த நண்பர், அவருக்கும் ஃபோன் வருது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி எப்போ வருவீங்க அப்படின்னு. இப்போ அடுத்து நானும் நிற்கிறேன், எனக்கும் என் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. என்னப்பா சென்னை போனால் எப்போ திரும்பி வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அண்ணன் சொன்ன தகவல் எனக்கு ஒரு கண்ணீரை வரவழைச்சிச்சு. அதே மேடையில் தலைவர் முன்னாடி இருக்கார். இப்போ தலைவர்கிட்டையும் செல்லு இருக்குது, தலைவரும் எங்கெங்கேயோ போயிட்டுருக்காரு. ஆனால் ஒரு நாள் கூட தலைவரை சாப்பிட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, எங்கேப்பா இருக்க, என்ன பண்ணுற, எப்போ வருவேன்னு கேட்குறதுக்கு அந்த செல்ஃபோன் மட்டும்தான் இருக்குது. அந்த செல்ஃபோனில் அழைக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்படி ஒரு தியாகம் பண்ண எங்கள் தலைவரை
இது போல் தற்குறிகள் அல்லு சில்லுகள் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக இது மாதிரி நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும். வன்முறையை என்றும் சிறுத்தைகள் விரும்புவதில்லை. ஆனாலும் அடக்குமுறைக்கு என்றும் அடிபணியாமல் தான் இருக்க வேண்டும். ஓகே, நீங்க வந்து ஒரு கட்சி ரீதியா இருக்கலாம், ஜாதி ரீதியா இருக்கலாம், இதெல்லாம் வந்து உங்க தலைவர் கூட உங்களுக்கு அன்பு இருக்கும், பாசம் அதெல்லாம் இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 35 வருட கால அரசியல் பயணம் திருமாவளவன் அவர்களுடைய பயணம்ன்றது உங்க மக்களுக்கும் இல்ல பொதுவா என்ன பண்ணியிருக்காருன்றதை நீங்க சொல்ல வரீங்க? இப்போ என் பார்வையில் பார்க்கணும்னா அது நிறையா சொல்லலாம். நான் ஒரு தொண்டனா நான் ஒரு செய்தியை பதிவு பண்ணுறேன். இப்போ நான் வந்து வாழ்கிற பகுதி பட்டுக்கோட்டை. என்னோடய சொந்த மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. இப்போ பட்டுக்கோட்டை பகுதியில் எங்கள் கிராமத்துலேயோ இல்லை எங்களோட பக்கத்தில் அருகாமையில் இருக்க நகரத்துலேயோ எங்கள் தாத்தாவும் நின்னார். எங்கள் தாத்தாவுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் நின்னாங்க. எங்கள் தாத்தா நின்றுக்கிட்டு இருக்கும் போது அவரையும் அவரை மாவட்டம்னு கூப்பிட்டாங்க, அவரை ஒன்றியம்னு கூப்பிட்டாங்க, அவரை நகரம்னு கூப்பிட்டாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவும் நின்றுட்டே வந்துட்டார். எங்கள் தாத்தாவுக்கான ஒரு அங்கீகாரம் இல்லை. அதே போல் அடுத்து எங்கள் அப்பா நிற்கிறாரு. அவரையும் பக்கத்தில் இருந்தவங்கள வாங்க மாவட்டம் வாங்க ஒன்றியம்னு கூப்பிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவும் அதே இயக்கத்தில் பயணிச்சிருப்பார். ஆனால் அவருக்கான ஒரு சூழல் வந்து அந்த பொறுப்பை கூப்பிட்டு அழைக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் நிற்கிறேன். இன்றைக்கு தலைவர் வருகைக்கு அப்புறம், தலைவர் எழுச்சி தமிழரோட வருகைக்கு அப்புறம் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அரசியல் மேடைகள், எங்களுக்குன்னு ஒரு கொடி, எங்களுக்குன்னு ஒரு கட்சி, எங்களுக்குன்னு ஒரு தலைமை. இன்றைக்கி என்னோடய கருத்தியலை வந்து நான் எங்கேயுமே பேச முடியாது. வேறு மேடையில் போய் எனக்கு தோன்ற உணர்வையும், எனக்கு படுற வழியையும், என் மக்கள் படுற இன்னல்களையும் நான் வேறு எந்த மேடையிலையும் பேச முடியாது. அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதியை கொடுத்த ஒரு ஐக்கான் தான் எங்கள் தலைவர். பாதிக்கப்படுற அனைத்து தரப்பு மக்களுக்கும் முதல் குரல் எங்கள் தலைவர். தயவு செய்து இந்த பேட்டியின் வாயிலாக ஒன்றே ஒன்று மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக இது போல் அல்லு சில்லுகளை வந்து ஆதரிக்கிற அனைவருமே தயவு செய்து ஒன்றை மட்டும் புரிஞ்சிக்கணும். இந்த தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான மிகப்பெரிய தடை இந்த சாதியும் மதமும். அதை பிரதானமாக ஒழிக்கன்னு போராடுற ஒரு தலைவரையும், அர்ப்பணிப்புத்தன்மை உள்ள மிகவும் தியாக உணர்வு உள்ள ஒரு தலைவரை தயவு செய்து இது மாதிரி அல்லு சில்லுகளிடம் பேச்சை கேட்டு தயவு செய்து விமர்சனமோ தவறான எண்ணங்களோ கொள்ள வேண்டாம் என்று இந்த பேட்டியினால தெரியும். பொதுவாக இப்போ அதிமுக, டிஎம்கே, மற்ற டிடிகே எல்லா கட்சியும் பொதுவாக எடுத்துக்கிட்டா தலித் மக்கள் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி பொறுப்பில் அங்கே இருக்கிறவங்க மேலாம் எந்த ஒரு விமர்சனம் மற்றவர்கள் எப்பவுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சினால தான் தலித் மக்கள் இது பண்ணிட்டாங்க, தலித் மக்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் சொன்னபடி இந்த சொல்கிற அதிமுகவோ திமுகவோ இந்த இயக்கங்களில் வந்து பயணிக்கிற தலித் மக்கள், இப்போ தலைவர் சொல்லுவார், ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, புரட்சி தலைவி அம்மா வாழ்க அப்படின்னு சவுண்டு போடுறான், அதை ரசிக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதே தலித் தான், வேறு யாரும் இல்லை, அதே தலித் தான் தலைவர் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு சொல்கிறான். அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. நீங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து நல்லா வந்து பொருட்படுத்தி பார்க்கணும். சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கிற ஒரே காரணத்தினாலேயே தலைவர் மேலே வந்து வைக்கிற விமர்சனம் பூரா இந்த சனாதனவாதிகளால் தான் இருக்க முடியும். எங்களோட கட்சி மேலே உள்ள அக்கறையோ, எங்கள் தலைவர் மேலே உள்ள அக்கறையோ, இல்லை இந்த சமூகத்தின் மேலே உள்ள அக்கறையோ யாருக்குமே கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா இந்த தலித் மக்களுக்கான எதிரிகளாக தான் இருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை அவலங்கள் நடந்திருக்கு இந்த தமிழ்நாட்டில் தலித் மக்களுக்கு எதிராக. அங்கே அப்போ எல்லாம் இவங்க எங்கே போனாங்க? இன்னைக்கு ஒரு தாக்குதல் தன்னை தற்காத்து கொள்றதுக்காண்டி, ஏர்போர்ட் மூர்த்திக்கிட்டேருந்து தற்காத்து கொள்றதுக்காண்டி தான் வந்து சிறுத்தைகள் வந்து அந்த தாக்குற இது பண்ணுறாங்க. அவர் வந்து ஆயுதத்தோடு வந்து அவங்கள தாக்குறாங்க. அதை கண்டிக்க ஆள் இல்லை. இப்போ ஒரு தலைவர் வந்து கைதாகிறாரு, இன்ன வரைக்கும் ஒரு தொண்டன் வந்து வீதிக்கு வந்தானா? ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கட்சியே இல்லாத ஒரு பிழைப்புவாதிக்காண்டி இன்னைக்கு இவ்வளோ பேரும் இது பண்ணுறாங்க. அது என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இந்த தலைவர் மேலே, எங்கள் தலைவர் மேலே ஏதாச்சும் ஒரு விமர்சனத்தை வைக்கணும், அவர் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டை வைக்கணுங்கிற ஒரே எண்ணம் தானே தவிர இந்த மக்கள் மேலேயோ இந்த சமூகத்து மேலேயோ அவங்களுக்கு அக்கறையே இல்லை.